இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி புளி உருண்டையிலிருந்து புளிக்கட்டிகளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட டைம், மணி, எனர்ஜி சொல்லி எல்லாமே சேவ் ஆகும். அதை எப்படி வீட்லேயே பிகினர்ஸ் கூட டக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ புளி எடுத்துட்டு அதில் உள்ள வேஸ்ட்டு, குச்சி, தகடு, அதுக்கப்புறம் ஓடுது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா புளி நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ஒரு ஹேண்ட் பிளெண்டர் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்தோம்னா நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு புளி பேஸ்ட்டு கிடச்சிரும். புளி பேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் நிற்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதமுள்ள சக்கையில் கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புளிச்சு எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணியை அடுத்து வர ஒரு 2-3 நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கிடைக்கிற சக்கையில் நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. தேவைப்பட்டால் இந்த மாதிரி புளி பேஸ்ட்டை குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்துட்டு ஐஸ் ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. இன்கேஸ் நம்ம அவுட் சைடில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா கல்லுப்பும் இந்த மாதிரி புளிகளை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பூச்சி வராது. Thanks for watching.